மலேசியா சீனாவின் ஹுவாய் நிறுவனத்துடன் இணைந்து 2026க்குள் 3000 செயற்கை நுண்ணறிவு யூனிட்களை நிறுவும் திட்டத்தை அறிவித்தது. இந்த திட்டம் அமெரிக்காவின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏனெனில் அமெரிக்கா சீனாவின் AI மற்றும் செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் உலகளாவிய அளவில் பரவுவதை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது. மலேசிய தகவல் தொடர்பு துணை அமைச்சர் டியோ லீசிங், மலேசியா ஹுவாய் அசென்ட் GP ஆல் இயங்கும் AI சர்வர்களை தேசிய அளவில் முதன்முறையாக செயல்படுத்தும் நாடாக இருக்கும் என்று தெரிவித்தார். ஆனால் அமெரிக்காவின் அழுத்தம் மற்றும் கண்காணிப்பை தொடர்ந்து மலேசிய அரசு இந்த அறிவிப்பை மறுபடியும் தள்ளி பேசும் நிலை எடுத்துள்ளது. ஹுவாய் நிறுவனம் அசென்ட் சிப்கள் மலேசியாவுக்கு விற்பனை செய்யப்படவில்லை என்றும் அரசு இதுவரை வாங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தற்போது மலேசிய சமூக ஊடகங்களில் மற்றும் சர்வதேச ஊடகங்களில் பெரும் விவாதமாக உள்ளது.